Hi, myself Thiru Balachandran, 2024 Muay Thai World Champion, fighting from Dynamics Underone under the guidance of Nishant coach. எனக்கு தெரியும் நான் அந்த ஜெயிச்சிருவேன், அந்த மேட்ச் ஜெயிச்சிருவேன், அந்த பெல்ட் எடுத்துருவேன் தெரியும். ஸோ எனக்கு ஐ வாஸ் கான்ஃபிடென்ட். ஸோ அதனால எனக்கு ஒரு சர்ப்ரைஸாகவே இல்லை. ஓகே நம்ம வேர்ல்ட் சாம்பியன் அப்படின்னு ஒரு இதுவே இல்லை. ஸோ ஐ வாஸ் கம்ஃபர்டபுள், நார்மலாக தான் இருக்குங்க. ஆக்சுவலாக ஜிம் மொய்தாயில் MMA ஜிம் தான் ஃபர்ஸ்ட் தேடிட்டு இருந்தேன். ஸோ மை ஃப்ரெண்ட் அரவிந்த் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணான் நிஷாந்த் மாஸ்டர் கிட்ட. Hi, I'm Nishant. I'm the head coach of Dynamics 101. The past 5 years, நான் வந்து Dynamics 101 வந்து head coach-ஆ இருக்கிறேன். But I'm the coach of the Thiru. He's an international Muay Thai champion 2024. இவன் சொல்ல போனா ரொம்பவே குயிக். மிச்சல கம்பேர் பண்ணா ரொம்பவே குயிக், ரொம்ப ஃபாஸ்டா இருப்பான், ஸ்பீடா இருப்பான். மிச்சம் கம்பேர் பண்ண சொல்ல எல்லாமே ப்ளஸ் அது எல்லாமே கொஞ்சம் அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ட் அதிகம் அவனுக்கு, ரொம்பவே செல்ஃப் பிலீவ் அதிகம். லாஸ்ட் 5 இயர்ஸ்லாம் எப்படி போச்சுனே தெரியாது. பிகாஸ் மேட்சஸ் ரேண்டமாக இப்போ மந்த்லி ஏதாவது மேட்சஸ் வந்துட்டே இருக்கும். லைக் எனி மேட்சஸ். இப்போ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கணும்னா வந்து மேட்சஸ் போட்டால் தான் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸே கிடைக்கும். ஸோ வில் கோ எவ்ரி மேட்சஸ் எனி பிளேஸ், நியர் பாக்ஸிங்காக இருக்கட்டும், கிக் பாக்ஸிங்காக இருக்கட்டும், மொய்தாயாக இருக்கட்டும், MMA கிராப்ளிங், எந்த மேட்ச் வந்தாலும் கம்ப்ளீட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ இந்த ஃபைட்டர்ஸ்னா ஸோ கம்ப்ளீட் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிட்டே இருக்கும். மேட்ச் வருதுன்னா இப்போ ஒரு ஃபைட் கேம்ப் மாதிரி ஷெடியூல் பண்ணிடுவோம். கோச் நிஷாந்த் வந்து ஒரு ஷெடியூல் கொடுத்துருவார். ஓகே இதை தான் நம்ம பண்ண போகிறோம், மார்னிங் இந்த ஒர்க் அவுட், ஓகே ஈவினிங் இந்த ஒர்க் அவுட், ஓகே மார்னிங் இது பண்ண போகிறோம், ஈவினிங் அது பண்ண மாட்டோம், மார்னிங் வில் பி டிஃப்ரெண்ட், ஈவினிங் வில் பி டிஃப்ரெண்ட். ஸோ அந்த நடுவில் இருக்க டைம் வந்து ரெஸ்ட், எங்கேயும் வெளியே சுத்த மாட்டோம், எங்கேயும் வெளியே சுற்றக்கூடாது. ஸோ அதில் வந்து கரெக்டாக இருக்கும், ஃபுல் ஹார்ட் கோராக தான் இருக்கும். இப்போ மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு ரன்னிங் இருக்கும். யூஸ்வலாக ஒரு வீக்லி 3 days மார்னிங் எப்போ ரன்னிங் போவோம், இல்லைனா சாட்டர்டே வந்து லாங் ரன் இருக்கும், 20 kilometers அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதில் நடுவில் வந்து இப்போ ஸ்பாரிங் ஒரு செஷன் இருக்கும். ஒரு ஈவினிங்கும் வந்து ரெகுலராக சில டைம் ஸ்பாரிங் இருக்கும். ஸோ ஒர்க் அவுட்ஸ்லாம் வந்து ரொம்ப ஹார்டாக தான் இருக்கும், எல்லாமே ஹை இன்டென்சிட்டியாக தான் இருக்கும். ஸோ அந்த புஷ்ல தான் இருக்கும் மைண்ட் செட் எல்லாமே. ஸோ பிஃபோர் வந்து ஸோ அந்த ஒரு ப்ரெஷர் இருக்காது, நமக்கு ஃபைட் இருக்கு, பட் ஆனால் வந்து ஃபைட் பண்ணணுன்னு ரொம்ப இதுவாக இருக்கும், வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ அந்த நேரத்தில் கொஞ்சம் நிறைய கேம்ஸ்லாம் இருக்கும், ஃபைட் சம்மந்தமான கேம்ஸு, கொஞ்சம் ஃபன் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் மெமரபிள் டேஸ். அப்புறம் வந்து எனக்கு ஸ்பாரிங் பிடிக்கும் ரொம்ப. எனக்கு வந்து ட்ரைனிங் பண்ணும்போது ரொம்ப வந்து நிறைய வந்து எனக்கு ஸ்பாரிங் தான் பிடிக்கும். ஸோ ஸ்பார் வந்து எவ்வளோ இன்டென்ஸாக போதும் அவ்வளோக்கும் நல்லா இருக்கும். ஏன்னா வந்து ட்ரைனிங் வந்து மெயினே வந்து நம்ம ஃபைட் பண்ணுறதுக்கு தான். இப்போ ட்ரெயின் பண்ணுறதே வந்து ஸோ யூ வாண்ட் கம்ப்ளீட் ரிங்கில் வந்து ஃபைட் பண்ணுறதா. ஸோ எனக்கு வந்து அந்த ஸ்பாரிங் செஷன் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கும். ஏன்னா அதில் தான் தெரியும் கிறிஸ்ப் அண்ட் கிளியராக வந்து என்னென்ன பஞ்ச் லேண்ட் ஆகுது, என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறோம். இப்போ ஸ்பாரிங் ஒரு வீக் ஃபுல்லாக ஸ்பாரிங் வச்சா கூட நான் ஸ்பாரிங் பண்ணிட்டே இருக்கேன். ப்ளஸ் ஒரு ஃபைட்டுங்கிறது இது டிஃப்ரெண்ட் வே. எக்ஸாம்பிள்ஸ் சொல்ல போனால் இதில் இருக்க சேலஞ்சஸ் பார்த்தா இன்ஜுரிஸ். மோஸ்ட்டாக ஒரு ஃபைட் பொறுத்த வரைக்கும் இன்ஜுரிஸ் தான் ஒரு இது. ஃபைட்டர்ஸ் வந்து இன்ஜுரிஸ் ஓவர் கம் பண்ண அவங்க கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். ஏன்னா அவங்களோட பெரிய சேலஞ்சாக தான் இருக்கும். எங்களுக்கு அவங்களுக்கு இன்ஜுரிஸ் இல்லாமல் ட்ரெயின் பண்ணுறதா எங்களுக்கும் பெரிய சேலஞ்சஸாக இருக்கும். நார்மலாக பண்ணிட்டு இருக்கும்போது ஓகே. ஸோ ஆமேச்சரில் விளையாட்டு இருந்தது ஓகே. ஸோ ப்ரோ போகும்போது ஒரு டவுட்ஸ் இருக்கும், இன்ஜுரி ஆகுமா. ஸோ ப்ரோ போகும்போது ஷின் ஏதாவது இன்ஜுரி ஆகுமா, அவங்களுக்கு பிரேக் ஆகுமா. ஏன்னா இன்ஜுரிஸ் தான் நம்ம மெயினாக பார்க்குறது. ஸோ அது ஒரு டவுட் இருந்துச்சு, அவ்வளோதான். நிறைய கற்றுக்கிட்டேன். ஆக்சுவலாக வந்து அந்த கேமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அங்கே வந்து அந்த ஸ்பீடு, அந்த இன்டர்நேஷ்னல்னா அதனால தான் இன்டர்நேஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கணும்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்பீடு, அந்த மூமெண்ட் எல்லாம் டெடிகேஷனாக இருக்காங்க. அதை பற்றி மட்டும் தான் நினைக்கிறாங்க. அஃப்கோர்ஸ் அது வந்து பேங்காக்ல நடந்தது. ஸோ பேங்காக்லாம் கொஞ்சம் சில்லான வைப்ஸாக தான் இருந்தது. ஆனால் வந்து அங்கே வந்தவங்க எல்லாருமே ஓகே வந்த வேலையை மட்டும் நம்ம பார்க்கலாம் அந்த மைண்ட் செட்லேயே இருந்ததுனால இட் வாஸ் குட். ஃபியூச்சரில் யாரும் அவ்வளோ இப்போ வந்து நான் வந்து யாரையும் இதுவாக சொல்ல, ஆனால் ஒரு ஹெசிடேட்லாம் இருக்காங்க. இப்போ இன்டர்நேஷ்னல் ஒரு ஃபைட் போடும்போது இப்போ எல்லாருமே ஒரு மாதிரி ஃபாரினர்ஸை பார்த்தா ஒரு ஏன் பயப்படுறாங்களா இல்லை என்னன்னு தெரியல, பயந்து போடுறாங்க. இங்கேயே வந்து இப்போ எனக்கு வந்து அவ்வளோ ஒரு டஃப்பாக தெரியல அங்கே. ஸோ அந்த மாதிரி இப்போ இன்னும் ஃபியூச்சரில் வந்து எல்லாம் ஈஸியாக போவாங்க. இன்னும் நிறைய மெடல்ஸ் வரும், நிறைய பெல்ட்ஸ் வரும். ஃபர்ஸ்ட் வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும், எதுவாக இருந்தாலும் சரி. இப்போ ஒரு ஃபைட் பண்ணுறோன்னா கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். அப்புறம் பாடி கண்டிஷனாக இருக்கணும். அப்புறம் கொஞ்சம் டெக்னிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும், அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் வந்து பஞ்சஸ், பேசிக் பாக்ஸிங் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஓகேவா. ஃபர்ஸ்ட் வந்து பஞ்சஸ், உங்களோட ஹேண்ட் ஸ்பீடு, ஹேண்ட் கண்ட்ரோல்ஸ், ஸோ அதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் கரெக்டாக இருக்கணும். தென் கிக்ஸ் வந்து எவ்வளோ பஞ்சஸ் ஸ்ட்ராங் பண்ண முடியுமோ அதே அளவுக்கு தான் ஸ்ட்ராங்காகவும் கிக்ஸ் இருக்கணும். பிகாஸ் மொய்தாயில் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம்
கிக்ஸ் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ வந்து நம்ம ரொம்ப கண்டிஷனாகவும் இருக்கணும். அப்புறம் எல்போஸ், நீஸ், அதுவும் வந்து ஒரு பெரிய கீ பாயிண்ட் மொய்தாயில. ஸோ அப்புறம் ஃபைட்டிங் ஸ்டைல், யுவர் ஓன் ஃபைட்டிங் ஸ்டைல். ஒருத்தங்களும் ஒரு ஸ்டைல் இருக்கும். அது வந்து ஒரு இது ஆர்ட் மாதிரி தான், ஒரு பெயிண்டிங் மாதிரி தான். ஒரு ஸ்ட்ரோக்குக்கும் ஒரு ஆளுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும். ஸோ அது டிபெண்ட் பண்ணி தான் ஒரு ஃபைட் போகும். டிபெண்ட்ஸ் அப்பான் த ஃபைட்டர். இப்போ அவன் வந்து ரொம்ப ப்ரெஷர் போடுறான்னா நான் வந்து அவுட் பாக்ஸ் பண்ணுவேன். இப்போ அவன் ப்ரெஷர் போடாமல் எனக்கு வந்து கொஞ்சம் ஹிட் ஆகிறது வாங்கிட்டேன்னா ஸோ நான் இன்பாக்ஸ் பண்ணுவேன். ஸோ இன் அண்ட் அவுட் அப்படி தான் இருக்கும். எனக்கு வந்து லாங் டேர்மாக எடுத்துகிட்டு போகணும். இப்போ எனக்கு வந்து லாங் டேர்மாக பண்ணணும்னா நான் வந்து ரொம்ப டேமேஜ் வாங்கக்கூடாது. எவ்வளோ டேமேஜ் இன்ஜுரிஸ் ஆகுதோ அவ்வளோ டேஸ் கம்மியாகும். ஸோ எனக்கு வந்து லாங் டேர்ம் போகணும். ஸோ அதனால நான் வந்து அவுட் பாக்ஸ் எவ்வளோ சேஃபாக போட முடியுமோ அவ்வளோ சேஃபாக போடுவேன். ஃபினிஷ் பண்ணணும்னாலும் ஃபினிஷ் பண்ணிடுவேன் ஃபைட்டை. இன் பிட்வீன் இன் நேஷனல் மேட்ச், இன்டர்நேஷனல் ஃபைட் நவுட்ல ஒரு ஃபைட் ஒன்று, முக்கியமான இம்பார்ட்டன்ட் ஃபைட் ஒன்று வந்தது. அந்த ஃபைட் போட்டான், அவன் அதை லாஸ் பண்ணான். அதுக்கப்புறம் அதுதான் அவனை ஓவர் கம் பண்ண வச்சுது. அவனோட லூஸ் தான் அவனோட வின்னுக்கே ரீசன். பட் அவனோட பேஸாக சொல்ல போனா அது பெரிய மேட்ச் ஈவென்ட். அதை மட்டும் அவன் பண்ணியிருந்தானா, கண்டிப்பாக வின் பண்ணியிருந்தானா இந்த அச்சீவ்மெண்ட்ஸ் கண்டிப்பாக அவனுக்கு வந்திருக்காது. அவங்க லாஸ் பண்ணனால தான் அவனுக்கு இது இவ்வளோ பெரிய பூஸ்டப் கட்சி இப்போ ஒரு இன்டர்நேஷனல் மெடலிஸ்டாக இருக்கான். அஃப்கோர்ஸ் ஒரு 100% அது ஒரு ஃபிட்னஸ் தான். மொய்தாய் வந்து ஸ்டார்டிங்கில் 100% உங்களுக்கு இன்டென்ஸ் பண்ணும். ஸோ போக என்ன ஆகும்னா அந்த 1 மந்த் வந்து உங்களுக்கு வந்து ஃபிட்னஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ போக வந்து அது ஒரு மென்டலாகவே உங்களை ஸ்ட்ராங் பண்ணும். ஸோ இப்போ வந்து நீங்கள் பேக்கை வந்து ஹிட் பண்ணுறீங்கன்னா ஹிட்டிங் த பேக், ஸோ உங்களுக்கு அது ஸ்ட்ரெஸ் பஸ்டராகவும் இருக்கும், உங்களுக்கு மென்டலாகவும் காமாக வச்சுக்கும். இப்போ உங்களோட ரிஃப்ளெக்ஸும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அஃப்கோர்ஸ் உங்களோட ஃபுட் ஹேபிட், இப்போ நீங்கள் வந்து நல்லா கம்ப்ளீட் பண்ணணும், ஒர்க் அவுட் வந்து நல்லா வந்து இருக்கணும்னா ஃபுட் ஹேபிட்டை சேஞ்ச் பண்ணணும். ஸோ இட் சேஞ்சஸ் எவ்ரி திங். லைஃப் ஸ்டைல், நீங்கள் ஸ்லீப் பண்ணுறதுலேருந்து தூங்குறதுலேருந்து எல்லாமே மாறும். அப்படிதான் எனக்கும் மாறிச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சில பேர் சொல்லுவாங்க அது ஃபிசிக்கல், சிலது மென்டல், ஹாஃப் ஃபிசிக்கல் ஹாஃப் ஃபிசிக்கல். என்ன கேட்டால் வந்து ஒரு 90% மென்டல் தான். ஸோ உங்கள் மென்டல் கேம் தான் வந்து ஸ்ட்ராங்காக, நீங்கள் மென்டல் கேம் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக ஆப்போனண்ட்டை பிரேக் பண்ணிடலாம். ஸோ 10% வச்சுக்கலாம். நீங்கள் ஃபுல்லாக 100% கூட ஒரு மென்டல் கேம் தான். இஃப் யூ மென்டலாக அவங்ககிட்ட தோத்துட்டீங்கன்னா தோத்துருவீங்க, அவ்வளோதான். அப்படின்ட்டு எப்பவுமே அதை திங்க் பண்ண மாட்டான். எப்பவுமே அவனுக்குள்ள அவனோட செல்ஃப் பிலீவும் சரி, எப்பவுமே அவன் நம்பிப்பான். அவன் ஒண்ணுமே கிடையாது, அவன் ஈஸி தான், நான் போட்டுருவேன், அவனை வின் பண்ணிடுவேன். அவன் தோக்குற மேட்சே தான் சொல்லுவான், அவன் வின் பண்ற மேட்சே தான் சொல்லியிருப்பான். அவன் எப்போ ரிங் ஏறனா அவன் கான்ஃபிடென்ட், அவனோட செல்ஃப் பிலீவ் தான் அவனை இன்டர்நேஷனல் மெடல். அவனோட பிலீவ் தான் எங்களுக்கும் அவன் மேல ஒரு பிலீவ் வச்சிரும். நாங்களும் ஓகே இவன் பண்ணுவான் அப்படின்ட்டு. லெவல் அவ்வளவுதான். எங்களோட டைனமிக்ஸ் அட்மாஸ்பியர் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் மெடலிஸ்ட், டைனமிக்ஸோட ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் மெடல். 5 years கஷ்டப்பட்டு ஒரு நார்மல் ஸ்டேட் நேஷனல்ஸ், நார்மல் இந்தியாவுக்குள்ள இருந்த எங்களையும் கொண்டு போயிட்டு ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல எங்களையும் ஒரு ப்ரொமோட் பண்ணிச்சு. அவனோட ஃப்ரெண்ட்ஸ், அவனோட ஃபைட்டர்ஸ், ஃபைட்டர்ஸ் இருக்காங்க, அவனோட ஜூனியர் ஃபைட்டர்ஸ்க்கும் ஒரு பூஸ்டப் கொடுத்தது. அதனால நாங்க யாரு, டைனமிக்ஸ் யாருன்னு எங்களுக்கு ஒரு ப்ரூஃப் பண்ண கொடுத்தது. எங்களோட டெக்னிக்ஸ் மிச்சம் கம்பேர் பண்ண நாங்களும் ஸ்ட்ராங் தான் அப்படின்ட்டு எங்களுக்கு பூஸ்டப் பண்ணி கொடுத்து தான் இந்த இன்டர்நேஷனல் மெடல் எங்களுக்கு. பிலீவ் வாட் யூ டூ. ஒர்க் அவுட்டை பிலீவ் பண்ணுங்க. அஃப்கோர்ஸ் ஈஸி தான். சீக்கிரம் வந்து கிவ் அப். நிறைய பேர் ஃபிட் பண்ணிடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு மொய்தாய் வந்து நிறைய பேர் ஸ்டேட் வரைக்கும் ஃபைட் பண்றாங்க, ஸ்டேட்ல அப்புறம் நேஷனல் போறாங்க, அங்க போயிட்டு குவிட் பண்ணிடுறாங்க. அதோட நினைச்சுக்கிறாங்க. அப்படிலாம் இல்லை. இன்னும் இன்டர்நேஷனல் ஃபைட்ஸ்லாம் இருக்கு, நிறைய செம ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் இருக்கு, நிறைய மணி ஃபைட் இருக்கு. ரியல் ஃபைட்ஸே அதுதான். ஆக்சுவலா நம்ம இங்க போடுறது ஃபைட்ஸே இல்லை. ஆக்சுவலா இன்டர்நேஷனல்ல போய் போடுறது தான் வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேணா குவிட் பண்ணிக்கலாம். மார்ஷல் ஆர்ட்ஸ்ல எனக்கு வந்து அஃப்கோர்ஸ் இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணணும். எனக்கு வந்து ஹையஸ்ட் எப்படி சொல்றது, இப்போ ஆல் கண்ட்ரீஸ்ல வந்து பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்ஸ்லாம் இருக்கு, நல்லா ஹை பெய்டு வந்து நல்லா ஃபெமிலியரான ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கு. ஸோ அதில் வந்து எனக்கு இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணணும், அச்சீவ் பண்ணணும். Introducing out of the red corner, representing Dynamix 101 MMA. Make some noise and welcome Thiru Balachandran on stage.